தீபாவளி பொங்கல் வந்துட்டால் போதும், சின்ராஸை கையில் பிடிக்கவே முடியாது. வேறு யார்? ப்ரைவேட் பஸ்காரங்க தான். 400 ரூபாய் டிக்கெட்டை 2400 ரூபாய்க்கு விற்கிற ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு சென்னை டு மதுரைக்கான ப்ரைவேட் பஸ்ஸோட டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டேயில் இருக்கிற மாதிரி சராசரியாக 400 500 இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்கள் ரிட்டன் டிக்கெட்டு 21 டியூஸ்டேக்கு போட்டு பார்ப்போமா, மதுரையிலேருந்து சென்னைக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 400 டிக்கெட்டை 1500 ஆல்மோஸ்ட் வந்து 5 மடங்கு கிட்ட அதிகமாக இருக்கும். 400 டிக்கெட்டை 800 விற்றா கூட ஓகே, ப்ரைவேட் பஸ்ஸில் அந்த இடத்துல தான் லாபம் பார்க்குறாங்க, அவங்களும் மனுஷங்க தான் சொல்லலாம், ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ரொம்ப அதிகம். இதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமைக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 4000 எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. இது ரொம்பவே அநியாயமாக தெரியலையா அவங்களுக்கு பார்க்க? ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பொங்கல் வரப்போ ரேட் இப்படி தான் அதிகமாகுது. இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க ஆக்ஷன் எடுக்கப்படும், இவ்வளோ ரேட்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த டைமாவது எடுத்திங்கன்னா தான் நெக்ஸ்ட் வர தீபாவளி பொங்கலுக்கு ரேட் வந்து மாடரேட்டாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.